எங்க ஐயா சிற்சபேசன் சொல்வார் மேடையில், அவர் சொல்லுவார், அவன் மாணவனுக்கு கணக்கே வராதான். கணக்கில் ஒரு சந்தேகம்னு எந்திரிச்சு ஆசிரியர்கிட்ட கேட்டா கூட, உனக்கு தானே கணக்கு தானே, இந்த ஜென்மத்தில் வராதுன்னு வரா. இவனை மூடி வச்சிருவான், அடுத்த ஜென்மத்தில் பார்க்கலாம். ஆசிரியர் ஊக்கம் கொடுக்க வேண்டும் என்கிற கருத்தையும் அங்கே அவன் பதிவு செய்கிறான். ஒன்றை வைத்துக் கொள்ளுங்கள், நம்முடைய விஜயசுந்தரி அவர்கள் இன்றைக்கு ஆசிரியர்கள் அப்படி இல்லாத சூழ்நிலையை வருத்தத்தோடு பதிவு செய்தார்கள். அதுவும் உண்மைதான். ஏறத்தாழ ஐயா அவர்கள், நீங்கள்லாம் வேலைக்கு சேர்ந்தப்போ உங்களுக்கு எவ்வளோ சம்பளம்? வேலைக்கு சேர்ந்தப்ப 140 ரூபாய் சம்பளம். இன்றைக்கு ஒரு கல்லூரி ஆசிரியர் வாங்கக்கூடிய சம்பளம் என்ன? எவ்வளவு பணம் அது பயந்திருக்கு. ஆனால் அதற்கு உண்மையாக எத்தனை ஆசிரியர்கள் இருக்கிறார்கள்? இந்த வாங்கக்கூடிய சம்பளத்துக்கு உண்மையாக எத்தனை ஆசிரியர்கள் இருக்கிறார்கள்? சரி, 100க்கு 100 எந்த ஆசிரியரும் சரியில்லைன்னு சொல்ல முடியுமா? எனக்கு தெரிந்து இங்கே மன்றத்திலே ஆசிரியர்கள் இருக்கிறார்கள், மாணவர்களுக்கு திருக்குறள் சொல்லிக் கொடுக்கக்கூடியவர்கள். 1330 குறளையும் மனப்பாடம் செய்ய வைத்து பரிசு கொடுக்கக்கூடிய ஆசிரியர்கள் இங்கே இருக்கிறார்களா இல்லையா? இன்னைக்கு காலையில் செய்தி பார்த்தேன். நீங்கள் இந்த மாநகராட்சி பள்ளி, அரசு பள்ளியில் மாணவர்கள் வருவதில்லை என்கிற குறையை தீர்ப்பதற்காக வீடு வீடாக மேளதாளம் அடித்து சீர் கொண்டு போய் கொடுத்து ஆசிரியர் பெருமக்கள் தங்கள் பள்ளியிலே மாணவர்கள் சேர்க்கிறார்கள் என்று இன்று காலை செய்தி பார்த்தேன் வருவதற்கு முன்னர். அப்படி மாணவர்கள் வளர்ச்சியிலே மகிழ்ச்சி அடையக்கூடிய ஆசிரியர்கள் வெளியே தெரியல இல்லையா? இருக்கிறாங்க அவங்க. ஏன்னா அவங்க சுதந்திரக்கூடாது, மொத்தமாக எல்லாரையும் சொல்வதாக